ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தான் பாணி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உண்டான கால சூழலில் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு எல்லையும் உறவுகளுக்கு மத்தியில வகுப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. இப்போ இது ரொம்ப எங்க இந்த நாடகம், படம், இந்த ரீல்ஸு அதனாலலாம் என்ன ஆகி போச்சுன்னா, நண்பர்கள் அதுங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அந்த நட்புக்குள்ள எல்லையே கிடையாது. அங்க வரையறையே கிடையாது. ஒரு தடையே கிடையாது. பவுண்டரீஸ் அப்படின்னே ஒண்ணு கிடையாதுங்கிற ஒரு மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து சித்தரிக்கப்பட்டு விட்டது மக்கள் மத்தியில. கணவன் மத்திக்குள்ள கூட ஒரு சில வரம்பு விதி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளையினுடைய எந்த அளவுக்கு தான் உள்ள நுழையணும் அவனுடைய அவளுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படிங்கிறது ஒரு வரையறம்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால பெத்தவங்களுக்குள்ளேயே அப்படி, கட்டி கூடு இருக்கிறவங்களுக்குள்ளேயே அப்படி. 3வது மனுஷன் அப்படின்னு வரும்பொழுது, இன்னும் அதனுடைய வரம்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனா, என்னமோ இன்னைக்கு அப்படி இருந்தா, அது என்னமோ ஒரு ஒரு மோசமா பேசுற மாரி உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஆயிப்போச்சு. இப்போ இந்த ஒரு வரையறை, ஒரு வரம்பு அப்படின்னு ஒண்ணு வைக்கலைன்னா, என்ன ஆகும்னு முதல்ல பார்த்துருவோம். பின்ன நாம ஏன் இப்படி வைக்காம இருக்கோம் அப்படிங்கிறத பின்ன பார்ப்போம். முதல்ல ஏன்னா நம்ம அனுபவப்படுறத வந்து நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஆமாங்க இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்குவோம் பார்த்தீங்களா? அதற்காக சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு விஷயம் முதல்ல என்ன ஆகும்னா, இந்த பர்ன் அவுட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் டயர்ட் ஆயிருவான். இந்த டயர்டு உடல் அளவுல இல்ல, மனதளவுல. என்னடா இது! ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கேன். அவனுக்கு எதுக்கு தபால்னு உதவின்னு கேட்குறான், நான் போறேன். அவன் ஒருத்தன் ஏதோ ஒண்ணு புலம்புறான், மணிக்கணக்கா புலம்புறான், நான் கேட்குறேன். அதற்கப்புறம் அடுத்தவன் அவனுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொட்டுறான், எல்லாத்தையும் கேட்குறேன். என்னடா இது! நாம ஒண்ணும் சொல்லணும்னு நம்மளுக்கு விருப்பமே இருக்காது. அடுத்தவனுடைய துன்பங்கள் பூரா நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிரும்னா, நாம ஒரு கட்டத்தில அப்படியே மென்டலா டவுன் ஆயிருவோம். இந்த பிராணிக் ஹீலிங் போம்பொழுது இத சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த சக்தி நிலை வந்து நல்ல வலுவா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ எல்லாருமே அந்த சக்தி நிலை வந்து வலுவில்லாதவர்கள் நம்மிடம் ஈர்க்கப்படுவார்கள். அப்போ வந்து 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 அவன் குப்பைய பூரா கொட்டிட்டு நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜி பூரா சக் பண்ணிட்டு போயிருவான். அத அவங்க வேணுக்குன்னு பண்றதில்ல. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஒண்ணுமே யாருன்னே தெரியாது. அவன் நம்மகிட்ட புலம்பிட்டு போவான். அப்போ இது நமக்கு ஒரு மாரி அஃபெக்ட் ஆகி டவுன் ஆக ஆரம்பிப்போம். இத ஹேண்டில் பண்ணிக்க தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா எத்தன பேத்துக்கு அப்படி ஹேண்டில் பண்றதுக்கு தெரியும்? அப்ப நாம டவுன் ஆயிருவோம். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே இருப்போம். என்னடா இது! ஒரு நேரம் எங்க அம்மா புலம்புது, ஒரு நேரம் எங்க அப்பா புலம்புறாரு, ஒரு நேரம் வீட்டுக்காரம்மா புலம்புது. இல்லையா? கூட பொறந்தவன் புலம்புறான், ஃப்ரெண்ட் புலம்புறான், ஆஃபீஸ் போனா ஆஃபீஸ்ல புலம்புறான். கொஞ்ச நாள் நல்லாருக்கும். இவருகிட்ட போனாங்க, என்ன குறைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருங்க. அப்படின்னு நம்மளயே வந்து எல்லாருமே அடிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஒரு மாரி பர்ன் அவுட் ஆயிருவோம். தயவு செஞ்சு யாருமே வராத. என் பக்கத்திலேயே வராத. வந்தாலே எரிச்சலா இருக்கும் உன்னைய பார்க்கறதுக்கே. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துரும். இது எந்த அளவுக்கு மோசமா போகும்னா, நம்மளுடைய வாழ்க்கை துணை கூட நம்மகிட்ட வந்து ஒண்ணு பேச வந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு இப்படி நம்ம அன்புல வருட வந்தாலும் நமக்கு பிடிக்காம போயிரும். அது எவ்வளோ மோசமான ஒரு சூழலா போயிரும் பார்த்தீங்களா? இது நடக்கக்கூடாது. இதற்கு அந்த வரம்பு வைப்பதுங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு நிமிஷம் அமைதியா இரு. வேலையா இருக்கேன். ஏன் புலம்பிட்டே இருக்க? முதல்ல நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பண்ணுனியா? முதல்ல பண்ணிட்டு வா. இதை உறுதித்தன்மையாக சொல்லுவதில எந்த விதமான தவறும் கிடையாது. வள்ளுன நாய் மாரி போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொல்லக்கூடிய பக்குவத்தில அவங்கள அப்படியே பிரேக் பண்ணி, முன்னாடி சொன்னதெல்லாம் நீ பண்ணியா? பண்ணல. முதல்ல போய் பண்ணிட்டு வா. அதில முன்னேற்றம் வருமா? அதெல்லாம் பண்ணு. வாழ்க்கையில நீ மாத்திக்கிறதுக்கு உண்டான இது பண்ணு. புலம்புறனால ஒரு காரியம் இல்ல. முதல்ல அத போய் பண்ணு. சொல்லுங்க. சொல்றதில எந்த விதமான தவறு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இல்லைன்னா, புலம்புறக்கு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, என்ன ஆகும்னா, நம்மளுடைய குணநலன் மாறி நாம வந்து வெறி நாய் மாரி மாறிருவோம். யார பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்ட்டே, "சும்மார்றா! ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க?" ஒருத்தன் அப்படி இருந்திருப்பான்ல, அவன மாரி இப்ப நாம மாறிடுவோம். அவன் நல்லா இருப்பான். அப்படி ஏதாவது அனுபவத்தில இப்ப நீங்க யாராவது இருக்கீங்களா? நான் நல்லா தாங்க இருந்தேன். கண்டவன்லாம் வந்து என்கிட்ட புலம்புனானுங்க. நான் எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னேங்க. கடைசியில இன்னைக்கு என் வாழ்க்கை இதா போச்சுங்க. நான் வெறிநாய் மாரி ஆயி போயிட்டேங்க. அவனுங்கலாம் நல்லா தாங்க இருக்கானுங்க. நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறானுங்க இப்போங்கிறான். இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க? காரணம் இதுதான். ஏன்னா அந்த வரையறம்பு வைக்கலன்னு அர்த்தம். டேக்கன் ஃபார் கிராண்டட். இவன் என்ன சொன்னாலும் கேட்குறான்டா. இந்த இந்த பாடி என்ன அடிச்சாலும் தாங்குது. வா எல்லாரும் போய் சாத்துவோம். சாத்துவாங்க. அவங்களோட எல்லா இதையும் வந்து வெளிய தள்ளிட்டு அவங்க போயிருவாங்க நிம்மதியா. நாம தான் மாட்டிக்குவோம். இது எங்க கொண்டு போய் நிக்கும்? ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு மாரி வெறுப்பு. ஒரு மாரி தாழ்ந்த ஒரு மனோநிலையில கொண்டு போய் நம்மள நிறுத்திரும்.
ஏன்னா, நம்ம வெறும் உடம்பு கிடையாது. நம்ம நம்ம எனர்ஜி தான் நம்ம. நம்ம சக்தி தான் நம்ம. இந்த சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கடினத்தன்மையானது தான் இந்த உடல். இல்லையா? அப்ப இந்த உடலுக்கு வெளியும் அந்த சக்தி கசிந்து கொண்டே இருக்கும் அப்படியே. அத தான் நம்ம வந்து ஆரான்னு சொல்றோம். சக்தி வட்டம்னு சொல்றோம். அப்ப அங்க தான் இந்த உணர்வு ரீதியான பாதிப்புகள் அதற்குள்ள தான் வரும். அப்ப இது பூரா களங்கமா இருந்ததுன்னா, நம்மளுடைய மனோநிலை என்ன ஆகுறதுங்க? வெறுப்பு அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எத பார்த்தாலும் பிடிக்காது. எத பார்த்தாலும் வெறுப்பு. எதுனாலயும் ஒரு நாட்டமே இல்ல. அடுத்தவன் பேச வர்றான்னாலே பக்கத்துல வந்தேன்னா, கையில கால்ல இருக்கிறது கைக்கு வந்துருங்கிற மாரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, கோபம். அடுத்து கோபம் மேல வந்துட்டே இருக்கும். இது என்னன்னா, அந்த ஒரு லிமிட்டேஷன் இல்லாம எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கிட்டே இருக்காரு. சரி. இத விட ஒரு மோசமான ஒரு விஷயம் சொல்லிட்டேன் என்ன ஆகும்னு, இவன் எல்லா வெறுப்பையும் வாங்கிட்டு இப்படி உட்காந்துட்டுருப்பான். இப்ப இத எங்கேயாவது கொண்டு போய் வெளிய கொட்டணுமே! இப்படியே உட்காந்துட்டே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு கனவு உள்ள அப்படியே ஓடும். இந்த கனவுக்குள்ள அவன் தான் சூப்பர் ஹீரோவா இருப்பான். அவன் தான் ஹீரோவா இருப்பான். எவன்லாம் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினானோ, அவன் வந்து அவன எல்லாத்தையும் பூரா வில்லனா வச்சுக்கிட்டு, இவன் ஹீரோவ வச்சு அவன போட்டு சாத்தி உள்ளார்ந்து ஒரு ஒரு போலியான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள அவன் வந்துக்குவான். எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ எல்லா மனிதர்களுமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். இதனால தான் தியானம் செய்யும்பொழுது என்னுடைய மனோநிலை அமைதி ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றதுக்கு உண்டான காரணம். ஏன்? அந்த உள்ளார்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகள நம்ம சரியா கையாளாம, நம்மள ஹீரோவா வச்சு போலியான ஒரு உள் வாழ்க்கை வாழ்வதனால, நம்ம அப்படி அமைதியா உட்கார்றதுக்கு முற்பட்டாலும், உள் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்போம். அதனால தான் மண்ட கைமை 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 கைமைன்ட்டே இருக்கும். இதனால தான் மனமும், உடலும் பாதித்து நோய் வருவதற்குண்டான காரணம் இதனால தான். உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாய் மூடிடுச்சு. உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா சூப்பராங்க. எங்க அம்மாவோ, இல்ல என் சம்சாரமோ, கறி குழம்பு வச்சாங்க. அப்படியே அந்த ஒரு மணம் நந்துதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே அந்த சுடு சோத்துல போட்டு அப்படி பெனஞ்சு வாயில வச்சா அடடடடடா! இப்ப நான் சொல்லும்பொழுது எத்தன பேத்துக்கு அந்த உணர்வுக்குள்ள போனீங்க? நீங்க சாப்பிட்டதா தான் கணக்கு இப்போ. அத சாப்பிடுறதுக்கு இப்போ பிசிக்கலா நீங்க வைக்கலைனாலும், அந்த உணர்வுக்குள்ள நீங்க சென்றுட்டீங்கனாலே, இப்ப நீங்க சாப்பிட்டதா தான் கணக்கு. அப்போ உள்ள மண்ட கயமுய கயமுயான்னு புழுத்து போய் இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அப்ப எப்படி இருக்கும் உடம்பு? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும்? இல்ல? ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த உள்ள வந்து நம்மள நாமளே ஒரு ஹீரோவா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. அது பண்ணவே கூடாது. இப்ப இதெல்லாம் என்னென்ன வரும்? ஆங்ஸைட்டி, படபடப்பு, டிப்ரஷன், ஒரு ஒரு மன அழுத்தம். இதுலலாம் கொண்டு போய் விடும். ஒண்ணுமே இல்ல. ஒருத்தன் பொலம்ப வரான். பொலம்பாத. பொலம்புனேன்னா சலுப்புன்னு வச்சுருவேன். என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு, அதற்குண்டான விட சுருக்க சொல்லு. மணிக்கணக்கா பேசாத. எனக்கு நேரம் இல்ல. சுருங்க சொல். என்ன வேணும்? 2டே வார்த்தையில சொல்லு. இதா, அதுதான். இதுக்கு இதான் விடை. ஓடியே போயிரு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நடந்தா சந்தோஷமா இரு. நடக்கலைன்னா மட்டும் என்கிட்ட வா. திருப்பி புலம்புறக்கு வராத. இத நீங்க வைக்கலேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப இவ்வளோ நேரம் சொன்னதோட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாவே மாறி போயிரும். தேவையா? எதுக்கு இந்த வீண் வம்பு? இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மள பத்தி நமக்கே தெரியல. நாம ஒரு 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 பாவம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த பாவம் பார்க்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் மடை திறந்த வெள்ளம் போல எல்லாத்தையும் நம்மகிட்ட வர விட்டுரும். அது பண்ணக்கூடாது. நாம பாவம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கும் பொழுது, யாருக்கு பாவம் பார்க்கணும், யாருக்கு பாவம் பார்க்கக்கூடாதுங்கிற பாடத்த முதல்ல நாம கத்து வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா, நம்மளுடைய நெறின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? கோர் பிலீஃப் இதுதாங்க சரி, இது தவறுங்க, இப்படி பண்ணணுங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்கன்னு. அதிலேயே ஒருத்தன் கொண்டு வந்து கை வச்சுருவான். டிஃபன் பாக்ஸ திருடி திங்கிறது தப்புங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒருத்தன் வந்து புலம்புறவன் என்ன சொல்லுவான், "டேய் ஒரே வெறுப்பா இருக்குடா. இவனால தான் இது வந்தமா, அவன் டிஃபன் பாக்ஸ தூக்கி டேய் தப்புடா அத பண்ணக்கூடாதுடா" அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, "அதெல்லாம் இல்லடா வாடா" அப்படின்னு சொல்லி ஒரு 2 தடவ நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணுவான். 3வது தடவ நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். இது அப்புறம் நம்ம அவ்வளதான். நம்மளும் அவன் கூட போற மாரி தான் ஆயிப்போயிரும். பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தன வந்து நம்மளுடைய கோர் பிலீஃப் நமக்கு தெரியுது இது சரி, இது தவறுன்னு. அதற்குள்ள ஒருத்தன விட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவன் மோசமானவனா இருந்தா நம்மளையும் கூட சேர்ந்து இழுத்துட்டு போயிருவான். அப்படி செய்யக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். யாரிடம் நட்பு கொள்ளுகிறோம்ங்கிறது இருக்கு. யாருகிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா மனிதர்களும் சமம். அது முட்டாள்தனம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களும் சமமே கிடையாது. எப்படி எல்லா மனிதர்களும் சமம்? 5 விரலு கூட ஒண்ணா இல்ல. எல்லா மனிதர்களும் சமம் அல்ல. அப்புறம் ஏன் ஒருத்தர நல்லவர்ன்னு சொல்றோம், ஒருத்தனுக்கு மோசமானவன்னு சொல்றோம்? படிப்பறிவு ஒருத்தனுக்கு இருக்கு, ஒருத்தனுக்கு இல்ல. அவன சமம்ன்னு சொல்லுவீங்களா? இங்க கொண்டு போய் ஒரு சிஇஓ போஸ்டிங்ல உட்கார வைப்பீங்களா? படிப்பறிவு இல்லாதவன?
சமத்தன்மை கெட்டு போச்சே. மனிதன் எல்லாரும் சமம்னா, உருவத்தின் அடிப்படையில மனிதன் சமம். எனக்கும் பசிக்குதா? உனக்கும் பசிக்கும். எனக்கு அடுத்த ரத்தம் வருமா? உனக்கு அடுத்த ரத்தம் வரும். எனக்கும் மகிழ்ச்சி, துன்பங்கிற உணர்வு இருக்கா? உனக்கு இருக்கு. அதெல்லாம் சமம் தான். அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல வரல. செயல்படக்கூடிய விதம்னு வரும்பொழுது எல்லாரும் சமம் கிடையாது. சரிங்களா? அது அது பெத்த புள்ளையே நமக்கு சமமா இருக்காது. ஒண்ணா ஹையரா இருக்கும், இல்ல லோவரா கண்டிப்பா இருக்கும். சமம்ங்கிறது இங்க யாரும் கிடையாது. அப்ப யாரிடம் நம்ம உறவு கொள்ளுகிறோம்? யாரிடம் யார் பேச்சை நம்ம கேட்கிறோங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கு. எத நம்ம மண்டைக்குள்ள போட்டு ப்ராசஸ் பண்றோங்கிறது கணக்கு இருக்கு. இதுக்கு வரையறம்பு இல்லாம எல்லாத்தையும் வந்து உள்ள விட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாரி ஆயி போயிரும். அது சரிப்பட்டு வராது. அது அது நம்மளோட இத கெடுத்துரும். யாரையும் நம்மளுடைய அந்த சுயம்ங்கிற தன்மையில கை வைக்கவே விடக்கூடாது. ஏ நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு வச்சுக்கங்களேன், வெரி பீட்ரு இங்கிலீஷ் பேசிட்டு அவன் அவன் என்னமோ சொல்லிட்டு போட்டான். எங்க கூட பள்ளிக்கூடம் படிச்சவன் ஆல்டோ ஆல்டோ அவன் பேரு. ஆல்டோ இல்ல. ஆல்டோ கார் பேரு. ஆல்டோ. ஏஎல்டிஓ ஆல்டோ. ஆமா. என்னுடைய ஆயுட்காலத்துல ஒரே நாள் கூட அவன் வந்து தமிழ் பேசி நான் கேட்டதில்ல. ஒரு நாள் கூட அவன் தமிழ் பேசி கேட்டதில்ல. பசங்ககிட்டயே வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவான். வாத்தியார்ட்டயும் இங்கிலீஷ்ல தான் பேசுவான். இந்த 12வதெல்லாம் முடிச்சுட்டு வெளிய போம்பொழுது, அந்த ஸ்கூல் முடிஞ்சிருச்சுப்பா, அந்த எக்ஸாம் முடிஞ்சுதுப்பா, அப்படிங்கும் பொழுது அவன் தமிழ் பேசுறான். டேய்! ஆல்டோ என்னடா தமிழ் பேசுற? அத்தன வருஷம் அந்த பையன் தமிழ் பேசி ஒருத்தன் கூட கேட்டதில்ல. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எத்தன பேர் அவன கிண்டல் பண்ணியிருப்பாங்க. 12வது வரைக்கும் 18 வயசு வரைக்கும் அவன எத்தன பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அசையவே இல்லையே! அவன் கடைசியா என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? இது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம். எனக்கு தமிழ் பிடிக்கும் தான். எனக்கு தமிழ் தெரியும் தான். நான் வீட்லயே தமிழ் தான் பேசுவேன். அது இல்லன்னு எல்லாம் சொல்ல வரல. இது இங்கிலீஷ் மீடியம். இந்த இடத்திற்கு உண்டான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் இந்த இடத்துல தரணும். நான் இங்க பேசி பழகலைன்னா, வேற எங்க பேசி பழகுவேன்? வீட்ல போனா அப்பா, அம்மா தமிழ் தான் பேசுவாங்க. தமிழ் தாங்க அவன் படிச்சான். பட்டாசா மார்க் வாங்குவான். அந்த வகையிலலாம் குறையே கிடையாது. 10வது வரைக்கும் தமிழ் தான் படிச்சான். 12, 11 11, 12 ஃப்ரெஞ்சுக்கு போயிட்டான். 10வது வரைக்கும் சூப்பரா மார்க் வாங்குவான். நல்லா படிக்கிற பையன். தமிழ்ல சொல்றேன். ஆனா இங்கிலீஷ்ல தான் பேசுவான். அவனுக்கு அத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சது. அவன் சொன்னான், "இந்த இடத்துல நான் அத கத்துக்கலைன்னா வேற எங்க கத்துக்கிறது?" இத்தன பேர் கிண்டல் பண்ணாங்களேடா சொல்லியிருக்கான். அவங்க அப்படித்தான்டா இருந்திருப்பாங்க. கிண்டல் பண்ணவனையும் என்னையும் நிக்க வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், நான் அடிச்சு சொல்றேன், என்னால மட்டும் தான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். அவனால முடியாதுன்னா. அது உண்மை. அப்ப அவனுடைய அந்த கோர் பிலீஃப், அந்த கோர் வேல்யூல நான் விலகவே இல்ல பார்த்தீங்களா? இல்ல? நான் ஒரு கல்லூரியில வேலை செய்யும்பொழுது, இந்த கேட்டரிங் பசங்கள்ல இருக்கும்பொழுது, இந்த டாஸ் பண்ணுவாங்கல்ல. இப்படி இப்படி டாஸ் பண்ண இந்த பாத்திரத்துலேருந்து இப்படி நெருப்பு வரும்ல. இப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா? அத்தன பசங்க இருக்கும்பொழுது ஒரே ஒரு பையனால மட்டும் தான் அத பண்ண முடிஞ்சது. அவனுக்கு மட்டும் தான் வேலையும் கிடைச்சதுன்னு பாருங்களேன். ஒரு பெரிய ஒரு இடத்துல. அப்ப மித்தவங்கலாம் வெளிய இருந்து இப்படி புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த டாஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் கேட்டான்னு, இந்த ஒரு பையனால தான் பண்ண முடிஞ்சது. வெளிய இருந்து புலம்பிட்டு, "என்ன சார் வாத்தியாரு, என்ன சார் இது?" அப்படின்னு புலம்பிட்டு இருந்த பசங்கள்ட்ட நான் கேட்டேன், "ஏன்டா உங்க கூட தானே படிச்சான். இத்தன பேர் இருக்கீங்க. ஒருத்தனுக்கு கூட தெரியாது. அவனுக்கு எப்புட்றா தெரிஞ்சது?" "சார் அவன் வீட்லலாம் பயிற்சி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க சார்." "நீங்க ஏன்டா பண்ணல?" "சார் பண்ணல சார். அவனெல்லாம் நாங்க கிண்டல் பண்ணோம். எங்களுக்கு இப்ப தான் தெரியுது." "தெரியுதா? அவன் முயற்சி பண்ண உள்ள போயிட்டானா? ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள போயிட்டானா? இப்ப அவன் டாஸ் பண்ற மாரி ஃபோட்டோ வந்தா வருமா? உங்க யாருக்குமே வரலையேடா சோனமுத்தா?" எங்க பிரச்சனை பார்த்தீங்க, அந்த வலு இருக்கிறவன், அந்த வலுவ வந்து சீர்கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் உள்ள வரான்னா, அத தடை செய்யக்கூடிய அந்த ஒரு தைரியம் இருக்கிறவன் என்னைக்குமே வாழ்க்கையில தோக்கவே மாட்டான். அவன் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னா தான் நம்ம மாட்டுவோம். சரிங்களா? ஒரு தியானம் பண்றதுக்கு உட்கார்றீங்க. ஆமா, தியானம் பண்ணி பெரிய சாமியார் இவ. சாமியாரா போறா. 4 வார்த்தை பேசத்தான் செய்வாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே. நான் வழக்கமா சொல்றது உண்டு. காதுல வாங்கி இந்த காதுல விடணும். நான் ஏன் இந்த காதுல வாங்கணும்? இப்படி வாங்குனா கூட ஏதாவது எக்கு தப்பா இது உள்ள போயிடுச்சுன்னா பிரச்சனை. நான் இங்கேயே நிறுத்திர்றது. அப்படியே தள்ளிர்றது. நீ என்னமோ பேசிட்டு போன. இதுக்குள்ளயே வாங்குறதே இல்லையே. நான் வாங்குனா தானே இங்க விடுற வரைக்கும். ஏன்னா நான் பண்றது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் தெருப்போருக்கு போல. 4 பேர் பின்னாடி போகல. வேண்டாத பழக்கம் பண்ணல. தண்டத்துக்கு ஊருக்கு இதுக்கு காசு பணம் செலவு பண்ணல. இல்லையா? நான் நல்ல காரியம் பண்றேன். அது எனக்கும் நல்லது. என்னால எல்லாருக்கும் நல்லது. அத புரிஞ்சுக்காத 4 பேர் என்ன பேசினா, அத பத்தி எனக்கு என்ன கவல? எனக்கு அந்த வலு இருக்கணும். இருக்கு. என்னால சமாளிச்சுக்க முடியுது. நீங்களும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்.
அப்போது இந்த மாதிரி ஒரு செட்டிங் பவுண்ட்ரிஸுங்க. ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ளாக ஒரு 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 எல்லை இருந்தே ஆகணும். அன்னைக்கு முதல்லலாம் திண்ணை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. திண்ணையிலேயே உட்கார வச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யார் வீட்டினுடைய உள்ள வரைக்கும் வர்றது, எது நம்ம ஹால் வரைக்கும் வர்றது அப்படிங்கிற கணக்கு இருக்கும். யார் சமையல் கட்டு வரைக்கும் போகிறதுங்கிறது கணக்கு இருக்கும். ஆனால் யாருக்குமே படுக்கை அறைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. அது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அந்த அனுமதி உண்டு. பெற்றோர்களே வந்து உள்ளே போகமாட்டாங்க. அவர்களுக்கு தனி இடம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம வீடு சின்ன வீடுங்க எல்லாம். அந்த சாக்கே கிடையாது. படுக்கை அறை அந்தரங்கமானது. அது அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த குழந்தை விளையாண்டாலுமே அந்த அம்மா என்ன பண்ணுன்னா, அந்த பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வாசாமின்னு வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த பவுண்டரிஸ் இருந்தது. குடும்பம் நல்லா தான் இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு ஒப்பீடு வைக்கும் பொழுது அன்னைக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க. உங்களுக்கு எடுத்துக்காட்டு காமிக்கிறதெல்லாம் இருக்கிறதுலே மோசமானதை மட்டும் எடுத்துக்காட்டு காமிப்பாங்க. ஏன் இந்த உலகம் இதுக்கு முன்னாடி நல்லதா இருந்ததே இல்லையா? மோசம் தான் நமக்கு கண்ணுக்கு எடுத்துக்காட்டா காமிப்பாங்க. நம்மளும் அதை தான் நம்புவோம். அப்படிதான் இருந்ததோ அப்படின்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மோசம் நடக்கும்போது அது ஒப்பிட்டுக்குவோம். கிடையாது. என்றைக்குமே அந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரிடமும் இருக்கணும். ரொம்ப அந்யோன்யம். அதுபோல ஒரு வாழ்க்கை துணை, ஒரு நட்பு, ஒரு தாய் தந்தையர், ஒரு உடன்பிறப்பு அப்படி கிடைச்சதுன்னா, நீங்க உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அவர்கள் கூட நீங்க இருக்கலாம். பட் ஈவன் தென் தேர் இஸ் அ தின் ஆர்ச்சிட். முன்னாடி ஒரு 10த்ல ஒரு நான் டீட்டெயில் படிச்சோம். ஸோ அதில அந்த ஒரு வார்த்தை வரும். தேர் இஸ் அ தின் ஆர்ச்சிட். ஆர்ச்சிட்னா வந்து திராட்சை தோட்டம்னு அர்த்தம். பட் எனிவே சரி. ஸோ அப்படி இருக்கணும் என்னைக்குமே. தேர் இஸ் அ தின் ஆர்ச்சிட். ஆல்ரைட். ஸோ ஹேவிங் ஹெல்த்தி பவுண்டரிஸ் இஸ் வெரி குட். யாரையும் வந்து கோஸ்ட் பண்ணிட்டு ஓடக்கூடாது. கோஸ்ட் பண்ணிட்டுனா வந்து இருக்கிற மாதிரி இருந்தானே காணாம போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு வரையறுத்துக்கிட்டோம்னா, பின்ன அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. சரி அவங்க அப்படிதாங்க. அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம செட் பண்ணணும். பண்ணும்பொழுது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிதானுங்களே. மகிழ்ச்சி. ஸோ லைக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய மற்ற 2 சேனல் திருந்தண்டமணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ 2யும் பாருங்கள். 3 சேனலுடைய வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு திருந்தண்டமணி. நன்றி.